கடந்த முறை நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் அதை விட இது ஒரு ஸ்டெப் மேலே. நாம் எப்போவுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம காஷ்மீரோட ஒரு பகுதி நேரு அவர்களுடைய பெரிய தப்புனால நம்ம இழந்தோம் இல்லையா, அந்த இடத்துல தான் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தடவை 4 இடங்கள் பாகிஸ்தானுடைய இடத்துலையே நம்ம போட்டு அடித்து நிர்மூலமாக்கியிருக்கோம். அந்த மசூர் அசாதா, அந்த ஜெய்ஷே முகமது, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறதா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அதில் வந்து அவங்களுடைய எல்டர் சிஸ்டர் அதுக்கப்புறம் அப்படின்னு என்ன பண்ண முடியும். இதில் எங்கேருந்து சில பேர் போகிறாங்க, சிவிலியன்லாம் செத்து விட்டார்கள். ஏன்னா அறிவுகட்ட விளக்கண்ண இங்கே 26 பேர் செத்தாங்களா, அவங்களாம் யார், இதுக்கும் பாகிஸ்தானுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா, அப்படியா, ஆமாம் நாங்கள் சொல்லிட்டோம் அவங்க தீவிரவாதிகள்னு. அவங்க தீவிரவாதி இல்லைன்றதுக்கு நீ ப்ரூஃப் கொடு. வாங்கிட்ட இப்படி தான் பேசணும். பைத்தியக்கார பையன்கிட்ட நம்ம அந்த லாஜிக்கெலாம் எதிர்பார்க்க முடியாது. ஆமாம் நாங்கள் சொல்கிறோம் அவங்க தீவிரவாதிகள் அப்படின்னு, இல்லைன்னு நீ நிரூபி. இவ்வளோதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட். அண்ட் இது இதோட முடியுமா அப்படின்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் விக்ரம், இந்த பஹல்காம் தாக்குதல் இது வந்து பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டருக்கோ இல்லை பிரசிடெண்ட்டுக்கோ தெரியுமா அப்படின்னா சான்ஸே இல்லை. அவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அங்கே எல்லாமே நடத்துவது மிலிட்ரி தான், புரியுதுங்களா. அங்கே நாட்டில் என்ன நடக்குதுன்றதே அவங்களுக்கு தெரியாது.